வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம சோமரசம் பேட்டைக்கு தங்கம் மாமியை பார்க்கறதுக்காக தாங்க வந்திருக்கோம். பார்க்கறதுக்காக வரலைங்க, மாமி கைவண்ணத்தில் செஞ்ச ஒரு பாரம்பரியமான பலகாரம் அதிரசம் அவங்க செஞ்சு காட்டுறத உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். வணக்கம், வாங்க சரசமா. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்தது இன்னைக்கு. சரிங்க மாமி. இன்னைக்கு உங்களுக்கு நம்ம அதிரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு செஞ்சு காமிக்கலாம். ஓகேங்க மாமி. எல்லாருமே அதிரசம் அப்படின்னா ரொம்ப சிரமமான பலகாரம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதையே மாமி எவ்வளோ ஈஸியாக அழகாக செஞ்சு காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. என்னோட அதிரசம் வீடியோ நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அது மாமி கைவண்ணத்தில் செஞ்ச அதிரசம் பாருங்கள், எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்களேன். அதனால் மாமியோட அதிரசம் இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். மாமி எங்களுக்காக செஞ்சு காட்டுறீங்களா? கண்டிப்பாக வாங்கம்மா, போகலாமா. இப்போ அதிரசத்துக்கு மாமி இப்போ பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த அரிசியை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், என்ன பக்குவத்தில் அரைக்கணும் அப்படிங்கிறத நம்ம மாவுக்கு பாகு வைக்கிறதுக்கு முன்னாடி மாமி கிட்ட கேட்டலாம். மாமி சொல்கிறீங்களா? பச்சரிசி இது ஐஆர் பச்சை தாஜ்மஹால் பிராண்டுங்கிறது இங்கே திருச்சியில் நாங்கள் வாங்குகிறோம். 1 கிலோ ஊற வச்சு உங்களுக்கு நாங்கள் அரைச்சிருக்கோம். 2 மணி நேரம் தண்ணியில் ஊறணும். நல்லா கல்லியம் பிடிச்சி மிஷினில் அரைச்சி அப்படியே ஈரமாகவே கொண்டு வந்து வச்சுருக்கோம். மாவு காஞ்சா இது அதிகமாக இருக்கும்போது மிஷினில் கொடுத்து இடிச்சுக்குவீங்க இல்லையா? ஆமாம், நாங்கள் நிறைய போடுறோம்ல. நிறைய. ஆனால் இதை மிக்சிலேயே அரைக்கலாம். 1 டம்ளர் 2 டம்ளர் வீட்டில் போடுறவா மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். ஆனால் நல்லா நைஸாக அரைக்கணும், ஈரமாக இருக்கணும். ஏன்னா இப்போ தீபாவளி வருது. தீபாவளிக்கு எல்லாமே வீட்டில் கொஞ்சம் இப்போ முன்னாடியே பண்ணி பார்த்துட்டா கூட அப்போதைக்கு பண்ணிக்கலாம். ஒரு வாரம் முந்தைய மாவு ரெடி பண்ணி பாகில் போட்டு வச்சுட்டா அப்போதைக்கே செஞ்சுக்கலாம். தீபாவளிக்கு நோம்புக்கு பண்ணிக்கலாம். இப்போ பச்சரிசி ஒரு படி எடுத்தால் அதுக்கு வெல்லம் எவ்வளோ சேர்ப்பீங்க? ஒன்றுக்கு 3/4 கணக்கு. ஒரு கிலோ 1 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லம். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் உடச்சி வச்சுருக்கோம். சேலம் குண்டுன்னு சொல்லுது, சேலம் வெல்லம். சேலம் வெல்லம் 1 கிலோ வச்சு வெல்லம் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, சேலம் வெல்லம் மாமி சொல்கிறாங்க. இதை நீங்கள் கவனமாக கேட்டு இந்த மாதிரி வெல்லம் வாங்கிக்கோங்க. கலர் நல்லா இருக்கு. இதில் கல் தூசியெல்லாம் இருக்காது. கல் தூசி இருக்காது. நம்ம வடிகட்டணுங்கிறதுல வேணும்னா வீட்டில் வேறு வெல்லம் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் வடிகட்டுறதுனா வடிகட்டிக்கலாம். நீங்கள் மாவு எவ்வளோ அரைச்சிருக்கீங்க? 1 கிலோ மாவு இப்போ போட்டிருக்கோம். அதுக்கு 3/4 கிலோ வெல்லம் நம்ம இப்போ போடுறோம். பாகுக்கு தண்ணி எவ்வளோ வச்சுருக்கீங்க? தண்ணி கூட போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் கூட காயும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் பாகு தண்ணி காய பாகு நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் அந்த வெல்லம் நல்லா உங்களுக்கு கரைஞ்சி பாகு நல்லா வரும். இந்த பாகு பதம் தான் அதிரசத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையாங்க? ஆமாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. வெல்லம் கரையிறது, நல்லா வெல்லம்ல கரையும். நல்லா நுரைச்சி வருது. என்ன மாமி, இன்னுமே காயணுமா? பாகு இப்போ நல்லா திக்காயிடுதுப்பா. இப்போ நம்ம இதை ஊற்றி பார்க்கலாம் தண்ணியில் விட்டு. ஆமாம், இது சில்வர் பாத்திரத்துலேயும் ஊற்றலாம். ஆனால் அலுமினியம் அப்படின்னா நமக்கு இது டக்குன்னு இந்த இது உருண்டு வரும். இன்னும் கொஞ்சோண்டு 1 நிமிஷம் இருக்கணும். கரையுது. தண்ணிக்குள்ளே விட்டுருக்கீங்க. ஆமாம், கொஞ்சம் நல்லா உருண்டு வரணும். என்ன மாமி? உருண்டு வந்துருப்பா, அது காஞ்சி போச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க? பண்ணிவிட்டு அப்போ தான் பண்ணேன். சூப்பர். நல்ல ஒரு ஜவு மிட்டாய் மாதிரி வந்திருக்கு. ஆமாம், இதுதான் பதம். இனிமேல் நம்ம ரொம்ப காய்ச்சினோம்னா ரொம்ப முறியிடும். இப்போ இனிமேல் இந்த மாவை போட்டு நம்ம இதில் கிளற போகலாம், அவ்வளோவா. இப்போ நாங்கள் என்னென்னா நல்லெண்ணெய் ஊற்றுவோம். பாகில் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். அந்த பளபளப்பு வரும், பாகு உரையாமல் இருக்கும். அதிரசத்துக்கு இப்போ எப்போவுமே பாகுவில் நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். நல்லெண்ணெய் ஊற்றுவோம். ஆமாம், நீங்கள் மாவுக்கு தகுந்தது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோவுக்கு இப்போ நீங்கள் ஒரு 50 மில்லி ஊற்றிருப்பேன். கூட நெய் இது கடைசியில் ஊற்ற போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மாமி தான் நல்லெண்ணெய் விட்டுருக்காங்க. இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றினாதான் உங்களுக்கு அந்த இது அப்படியே மாவு பாருங்கள். எத்தனை நாள் வச்சுருந்தாலும் மாவு எப்படி தளதளன்னு ஒரே மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இப்போ ஏலக்காய் போடுறோம். சுக்கு வேணுங்கிறவா சுக்கு போட்டுக்கலாம், பிடிச்சவா போட்டுக்கலாம். மாவு போட்டு நம்ம அதை கிளற போகிறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மாமி பாருங்க, இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே அதில் பிசைஞ்சுக்க போகிறாங்க. இப்போ கொஞ்சம் மாவை சேர்த்துருக்காங்க, நல்லா கிளறி கொடுக்குறாங்க. இப்போ மீதி மாவையும் அதில் சேர்த்துறாங்க மாமி.
ஒரேடியாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிளறி எடுக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் மாவு போட்டு பெரட்டினதுக்கு அப்புறமா மாமி வந்து கிண்டுறதுக்கு சௌகரியமா அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டாங்க. நான் பிடிச்சுக்கிறேன், கீழே விழுகிறது தான் அளவு. இப்போ கரெக்டாக கரண்டியில் ஒட்டாம. ஆமாம், இது இனிமேல் நாளைக்கு தான் நம்ம இது ஊறணும். நாளைக்கு இன்னைக்கு போட்டால் மறுமறு நல்லா வராது. இன்னைக்கு ஒரு நாள் ஊறினா, நாளைக்கு மறுநாள் போட்டுருவோம் நாங்கள்லாம். ஒரு நைட்டு ஊறினா போதும். ஒரு நாள் ஊறினா போதும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கூட நாங்கள் அது இருக்கோம். மறுபடியும் அடுத்த நாள் போடுவோம், அது மாதிரி முன்னாடி போட்டதை எடுத்துகிட்டே பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இது நம்ம வீட்டில் பிசைஞ்சு வைக்கிறப்ப 2-3 நாள் ஒரு வாரத்துக்கு கூட இதை வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நெய் ஊற்றுறோம். வெள்ளை துணி போட்டு நாங்களாம் அந்த வேடு கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டி வச்சுருவோம் மாவை. இப்போ நெய் போடுறீங்க இல்லையா? நெய் போடுறோம். நெய் எதுக்குன்னா இந்த மாவு காயாது, வாசமாக இருக்கும். நெய் இதுலேயே நல்ல பதமாக இருக்கும். போடுறதுனால பதமாக இருக்கும். இந்த பாருங்க, பாத்திரத்தில் வந்து ஒட்டாவே வருது. போட்டிருக்காங்க பாத்திரத்துலேயும் ஒட்டவே ஒட்டாது. இப்போ நெய் போட்டிருக்காங்க. நெய்லேயே வேணா கூட அதிரசம் பண்ணிக்கலாம். இல்லை இதாச்சுன்னா உங்களுக்கு கலந்து வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சூப்பருங்க மாமி. ஒரு கையில் ஒட்டாது, கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நீங்கள் அந்த நெய் போட்டிருக்கிறதோட நல்லெண்ணெய் மாவுலேயே தெரியுது. நல்லெண்ணெய் ஊற்றினது எல்லாமே மாவுலேயே தெரியுது. இது எப்படி பாதுகாப்பு பண்ணி வைப்பீங்க? ஒன்றும் இல்லை, அப்படியே போட்டு நம்ம வெள்ளை துணி போட்டு வெடிகட்டி வைக்கலாம், இல்லை தட்டு போட்டு மூடி வைக்கலாம், இல்லை சம்மடமோ தூக்கு நம்ம 4 நாளைக்கு வச்சுக்கிறதா இருந்தால் அது மாதிரி உள்ள போட்டு மூடி வச்சுட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மூடி வைக்கலாம். பாருங்க, மாவு வந்து இந்த மாதிரி பக்குவமாக காய்ச்சி மாமி சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் விட்டு ஃபைனலாக கொஞ்சம் நெய் விட்டு இந்த மாதிரி எல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டா இது ஒரு வாரம் 10 நாள் கூட இந்த மாவு வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்து தேவைப்படுறப்ப நம்ம பண்ணிக்கலாம். தேவைப்படுறப்ப பண்ணிக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாவா தேவைப்படும் அப்படின்னா கூட நீங்கள் தீபாவளிக்கு மாமி கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாவு கூட வாங்கிக்கலாம். பிசைஞ்ச மாவு உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதிரசமாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதிரசமாக வேணும்னாலும் மாமி 1/4 கிலோ பாக்கெட். நீங்கள் எல்லாரும் ஒரு டம்ளர் போட்டு நீங்கள் பண்ணி இதை பார்க்கணும். தீபாவளிக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. கண்டிப்பாக மாமி, அதுக்குள்ளேயும் எல்லாரும் நன்னா கற்றுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி இப்படி ஊற்றுறோம். ஊற்றிட்டு நன்னா இங்கே பாருங்க அப்படி அமுக்கிறோம். சூப்பர். பார்க்கும்போதே அப்படியே பளபளன்னு தெரியுதுங்க மாமி. பால்கோவா மாதிரி. அவ்வளோதான். என்னங்க, இந்த சரசமாவுக்கு அதிரசம் பண்ண தெரியாதா? மாமி கிட்ட வந்து பண்ணிருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரியுங்க. இருந்தாலும் வயசுல பெரியவங்க, அனுபவசாலி, நம்ம அம்மாலாம் செஞ்சு காட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மாமியை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. அதே மாதிரி மாமி செய்கிறதுல எவ்வளோ வித்தியாசங்கள் இருந்துச்சு பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பலகாரத்துலேயும் வந்து அவங்க கைமணம் கைவண்ணத்துக்கு தகுந்த மாதிரி வந்து இருக்கு. ஊருக்கு ஊர் இருக்கு. வீடுகளில் பெரியவா பண்றதுல வீடுகள்லையும் பாரம்பரியமான முறைன்னு ஒன்று இருக்கு. அதனால இந்த வருஷம் தீபாவளிக்கு மாமியோட அதிரசம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முறுக்கு, அதிரசம், சீடை, உப்பு சீடை, கார சீடை, மணவோளம், சோமாஸ், இந்த மாதிரி உருண்டை வகைகள் எல்லாமே மாமி எல்லா பலகாரங்களுமே பண்ணுறோம் இங்கே. மாமி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எப்படி பாகு காய்ச்சறது, அதுக்கு வந்து எப்போ நல்லெண்ணெய் விடுறது, எப்போ நெய் விடுறது அப்படிங்கிற நிறைய டிப்ஸோட இன்னைக்கு வந்து மாமி வந்து நமக்கு இந்த மாவு பிசைஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த மாவு வந்து நமக்கு ஒரு நாள் ஊறணுங்க. ஆமாம், இன்னைக்கு போட்டால் அதை நாளைக்கு தான் நாளைக்கு பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி நேற்று போட்டதை நம்ம இன்னைக்கு போடுறோம். அந்த மாவில் இப்போ நம்ம அதை போட்டு காமிக்கலாம். வீட்டில் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம், ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த மாவு எடுத்து நம்ம அதிரசம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த பிசைஞ்ச மாவு பாருங்க ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாவில் இப்போ மாமி அதிரசமும் தட்டி எடுத்து காட்ட போகிறாங்க. என்ன மாமி? சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம், சின்னதாக வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அதிரசத்துக்கு அரிசி எப்படிங்க மாமி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? மாவு அரிசி தான். பச்சரிசி மாவு, பச்சரிசி. இப்போ இந்த மாவு சாப்பிடவே நல்லா இருக்கும். என்ன மாமி? நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து இனிப்பு எல்லாமே ரொம்ப திட்டமாக இருக்குங்க மாமி. 1/4 1 கிலோ அரிசி 3/4 கிலோ வெல்லம். நானும் அதே அளவு தான் போடுவேன். அந்த அளவு தான் 750 கிராம் கணக்கு. அதே தான்.
இந்த மாதிரி ஷீட்டு வச்சுட்டு பாருங்க, அந்த ஷீட்லேயுமே வந்து நல்லா எண்ணெய் பூசியிருக்காங்க. அதில் வந்து நீட்டாக தட்டுறாங்க மாமி. நம்ம வாழை இலை கூட வீட்டில எல்லாம் தட்டும்போது பண்ணிக்கலாம், வாழை இலை தட்டிக்கலாம், பால் கவர் இருந்தால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் எது கிடைக்கிறதோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்க மாமி வந்து ஃபாஸ்ட்டாக தட்டி தட்டி எண்ணெய் இது மாதிரி 10-15 போட்டுகிட்டே இருக்கலாம். 10-15 போட்டுட்டே இருக்காங்க. பக்கத்துல வந்து அதை பெரட்டி விட்டு டக்கு டக்குன்னு எடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி அந்த எண்ணெய் பிழியறதுக்கும் அங்க ஒரு கட்டை வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ அதை பிழியறதையுமே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா வெந்த அதிரசத்தை எடுத்து இந்த மாதிரி கட்டையில பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் 30 கிராம். 30 கிராம். நீங்கள் எடை போடவே வேணாம், கரெக்டாக கையளவுலேயே 30 கிராம். ஒரு அதிரசம் 30 கிராம். பர்ஃபெக்டா அளவு சொல்றாங்க. 32 பீஸ் 34 பீஸ் வரும் 1 கிலோவுக்கு. 1 கிலோ. இங்கே அதிரசம் மாவும் வாங்கிட்டு போவாங்க. அதிரசம் மாவுமே அதுவும் கொடுக்குறோம். அதுவும் நெய் ஊற்றி ஏலக்காய் போட்டு கொரியர்ல வந்து அனுப்ப சொன்னாலுமே அதிரசம் அனுப்புவோம். இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. அவள் எந்த சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே வச்சிருக்கலாம். வெளியே தான் போனியாக வெளியில் தானே வைக்கிறோம். வெளியே தான் வைக்கிறோம், ஒன்றும் ஆகாது. இப்போ பாருங்க, இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி தான் மாமி தட்டியிருக்காங்க. அப்போ தான் நல்லா வேகும். நல்லா வேகும். இது நல்லாவே வெந்துடும். உள்ளே ஒன்றுமே இருக்காது, நல்லா தான் இருக்கும். நம்ம எல்லா மாவும் ஈவனாக நம்ம தட்டிக்கணும், சமமாக கொண்டு வரோம். எந்த இடத்துலையும் மொத்தம் இருக்காது. நடுவுலேருந்து இப்படி வந்தோம்னு வைங்களேன், இப்படி வந்தோம்னா சமமாக வரும். கடைசியில் ஒரு தட்டு ஷேப்பும் கிடைக்குது. ஆமாம். அதிரசம் செய்யறதுக்கு மாமி வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இப்படி இருக்குது. இப்போ நடுவில் எப்படின்னீங்கன்னா சமமாக போயிடும். சீக்கிரமா வெந்துருது. அதிரசம் வேகிறது ரொம்ப நேரம் ஆகல. வேகம். அடுப்பெல்லாம் ரொம்ப வேகமாகவே வைக்க மாட்டோம். ஒரே கணக்கு தான் அது. இப்போ ஏற்றி அதெல்லாம் பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன எண்ணெயில் நீங்கள் அதிரசம் பண்ணுவீங்க மாமி? நீங்கள் வந்து நெய் கலந்து டபுள் ரீஃபண்ட் ஆயிலில் பண்ணுறோம். நெய் கலந்து தான் பண்ணுவீங்க? நெய் கலந்து ரீஃபண்ட் ஆயில். ஆமாம் ரீஃபண்ட் ஆயில் நெய் கலந்துருவோம். நெய் கலந்துப்பீங்க, அப்போ தான் அந்த வாசம். தனி நெய்யில் வராது. தனி நெய் உங்களுக்கு எரிச்சல் தாங்காது. நம்ம கலந்து தான் பண்ணுவோம். பாருங்க, சீர் அதிரசத்துக்கு மாமி வந்து எவ்வளோ மாவு எடுத்திருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் 250 கிராம் 400 கிராம் அந்த மாதிரி. எவ்வளோ வெயிட்ல வேணும்னு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிடுவீங்க. முறுக்கு எந்த சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கே கேட்பாங்க. 9-11 முறுக்கு எந்த தட்டில் அப்போ தான் பெருசாக வச்சாதான் நல்லா நிறக்க இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி பெருசாகவும் பண்ணுவீங்க. இப்போ பாருங்க, டக்குன்னு வந்து செவந்து வந்துருச்சு. பெரட்டி விட்டுட்டாங்க, அவ்வளோதான். இனி வந்து இதை எடுத்துட போகிறாங்க. இந்த சீர் அதிரசம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். அதுக்கு வந்து கட்டையை அங்கங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த ஆயிலை எடுத்துடுறாங்க. கட்டை கடையில் இருக்குது. இந்த திருச்சியில் மங்கலில் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் நிறைய அதிரசத்துக்கு வாங்கி வச்சுக்குவோம். இதும்போது தீபாவளியும் போதெல்லாம் இதில் வச்சு அடைச்சினா எண்ணெய் நமக்கு வந்துடும். சமமாகிடும். அழகாக ஷைனிங்காகவும் இருக்கும். இப்போ அதிரசம் ரெடியாச்சு. உங்களுக்கு எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்கள் சரசமாக இப்போ வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு கரூட்டில் இருந்து. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், அதிரசம் செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மாமி இன்றைக்கி நமக்கு செஞ்சு காட்டிட்டாங்க. அப்படின்னு தொடும்போதே வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்குதுங்க இந்த அதிரசத்தில். பாருங்கள், நல்லா பஞ்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. சான்ஸே தம்பி, சூப்பராக இருக்குது. எல்லோரும் கற்றுக்கணும் இந்த தீபாவளிக்கு. கண்டிப்பா எல்லாரும் பண்ணியிருக்கேன் அதிரசம். இருந்தாலும் இதே மாதிரி நான் தீபாவளிக்கு உங்களோட வீடியோவை போட்டுட்டு நானும் செஞ்சு உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன். கண்டிப்பா உங்க மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்றேன். அதிரசம் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இனிப்பு வந்து ரொம்ப திட்டமா, அப்படியே கடிக்கும் போது அந்த மொறுமொறுப்பு, உள்ள போகும்போது நல்ல சாஃப்ட்னஸ். அதிரசம் ரொம்ப அருமையா இருக்குங்க. இது வந்து நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சிருக்கலாம். என்ன வச்சிருக்கலாம். இது ஒன்றும் அது நம்ம வீட்டில் பண்ணுறது தானே. அதாவது மாவு வச்சுக்கலாம். வேணுங்கும் போது மாவு வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட பண்ணிக்கலாம். 10 நாளைக்கு கூட மாவு வச்சு பண்ணிக்கலாம். அதனால இந்த தீபாவளிக்கு அதிரசம் நீங்கள் மாமி சொல்லி கொடுத்த மாதிரி செய்யுங்க. செய்ய முடியாதவங்க மாமியோட நம்பர் தரேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கனாலுமே சொல்லுவாங்க மாமி. கண்டிப்பாக அதிரசம் தேவைப்படுறவங்க மாமியை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதிரசம் அப்படின்னாலே வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுங்க. நம்மளுடைய பாரம்பரியமான பலகாரம் என்ன அப்படின்னா முறுக்கு அதிரசம்னு நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சொல்லுவோம். அதே முறுக்கு அதிரசம் எல்லாமே வந்து மாமி இங்கே பண்ணுறாங்க. வந்து ஆரோக்கியமான முறையில் மாமி வந்து பலகாரங்கள் தயாரித்து கொடுக்குறாங்க. மாமியோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க.
மாமி உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் சொல்லிடுங்க. நாங்கள் திருச்சியில் வயலூர்கிட்ட இருக்கோம், சோமரசம்பேட்டையில். பெரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸ். இங்கே எல்லா பலகாரங்களும் பண்ணித்தரோம். எங்கள் நம்பர் 9443203742. எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள் கொஞ்சமானம். அப்படி முடியல அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வேணுங்கிறத நாங்கள் அனுப்பி விட்றோம். பண்ணி பாருங்க, முடியலன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே பண்ணி கற்றுக்கணும். கொஞ்சமாக வேணும்போது வெளியில் வாங்க வேண்டாமே, வீட்லேயே ஒருத்தங்க போட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பண்ணிக்கலாமே. மாமி வந்து இந்த அதிரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவான விளக்கங்களோட டிப்ஸோட நமக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த அதிரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்க மாமியை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.